சமஸ்கிருத மொழியை பேசுகிற நாடு எங்கேயாவது இருக்குமா அப்படின்னா இல்லைன்னா பேச்சு மொழியாக அது இல்லை. சமஸ்கிருதம் என்கிற மொழி என்பது பேச்சு மொழியாக இல்லை. அப்படின்னா அது இன்னும் 20 வருஷம்தான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும். அதோடைய வாழ்நாள் ஆயுட்காலம் இன்னும் 20 வருஷம்தான். 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துவிடும். அதன் பிறகு முற்றிலும் அழியத் தொடங்கும். அதன் பிறகு சமஸ்கிருதம் என்கிற மொழிக்கு இங்கு இடமில்லை. பேச்சு மொழியாக உள்ள மொழிகள் மட்டும்தான், மக்களால் பேசப்படுகிற மொழி மட்டும்தான் இங்கு உயிர் வாழும். பேசப்படாமல் வெறும் சடங்கு மொழியாக இருந்த சமஸ்கிருத மொழி அத்துடன் தனது பயணத்தை முடித்து கொண்டு விடைபெற்று எங்கோ சென்றுவிடும், மாயமாக மறைந்துவிடும். மக்களால் அதன் பிறகு சமஸ்கிருத மொழிக்கு இந்த உலகில் இடமில்லை. அதுபோன்று மக்களால் பேசப்படுகிற மொழி மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குமே தவிர வேறு எந்த மொழியும் இருக்காது. அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகம். அது சரியாக நடக்கும். அந்த வகையில் மூட நம்பிக்கை சடங்குகளுக்காக பார்ப்பனர்களால் பயன்படுத்தப்பட்டு மக்களை ஏமாற்றுவதற்காகவே வழக்கத்தில் இருந்த ஒரு மொழி சமஸ்கிருத மொழி. அந்த மொழி இன்னும் 20 வருடங்களில் 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துவிடும், அழியத் தொடங்கும். அத்துடன் சமஸ்கிருத மொழியும் அழியத் தொடங்கிவிடும். மக்களால் எந்தெந்தைக்கும் பேசப்பட்டு வந்த மொழிகள் மட்டுமே, அதில் தமிழ் மொழி அதெல்லாம் உயிரோடு வாழும். அது மாதிரி மக்களால் பேசப்படுகிற அனைத்து மொழியும் உயிரோடு வாழும். மக்களால் பேசப்படுகிற மொழி தான் என்றைக்குமே உயிரோடு இருக்கிறதா நம்புகிற ஒரு மொழியாக இருக்க முடியும். உயிரோடு இருக்கிற ஒரு மொழி என்பது மக்களால் பேசப்படுகிற ஒரு மொழியாகத்தான் இருக்க முடியுமே தவிர, மக்களால் பேசப்படாத எந்த ஒரு மொழியும் அது செத்துப்போன மொழி தான். அதனால் சமஸ்கிருதம் என்றைக்கோ செத்துப்போன மொழி தான். அது இருந்தாலும் இன்னும் உயிரோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளையெல்லாம் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நிறைய மூட நம்பிக்கைகளில் இதுவும் ஒன்று. சமஸ்கிருதம் என்பது உயிரோடு இருப்பதாக சொல்வது. அது பழமையான மொழி, வளமையான மொழி, செழுமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிற பொய்கள். அதுபோல் தான் அது உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க. செத்துப்போன ஒரு பணத்துக்கு கண்ணை திறந்த மாதிரியே கண்ணை திறக்க வச்சு உயிரோடு இருக்கிறாருன்னு நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் சமஸ்கிருதம் என்பது. மக்களால் பேசப்படவில்லை என்றால் அந்த மொழி செத்துப்போன மொழி தான். மொழி என்பது மக்களால் பேசப்பட வேண்டும். அப்படின்னா ஒரு மொழி இது ரொம்ப வினோதமாக மக்களை ஏமாற்றுவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட மொழி போல். இது யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு மொழி மக்களால் தான் கண்டுபிடிக்கப்படுகிறது. மக்களால் பேசி அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக மக்களாலே பேசி உருவாக்கப்படுவது தான் ஒரு மொழி. அப்படி இருக்கும்போது இந்த சமஸ்கிருதம் எப்படி உருவாகிருக்கும்? மக்களால் பேசியிருப்பார். ஒருவேளை பார்ப்பனர்கள் இந்த கணவாய் வழியாக வருவதற்கு முன்பு அவர்கள் இந்த மொழியை பேசியிருப்பார்கள் என நினைக்கிறேன். அப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்த பிறகு அவர்களால் அந்த மொழியை பேசாமல் இங்கே இருக்கிற மொழியை கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மொழி சமஸ்கிருத மொழியை விட சிறப்பாக இருந்திருக்க வேண்டும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சமஸ்கிருத மொழியை பேசுவதற்கு அதை பேசாமல் விட்டுட்டாங்க. அதனால் சமஸ்கிருத மொழியை வெறும் சடங்கு மொழியாக மாற்றி கொண்டார்கள். அதில் இது வேத மொழி அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. அப்படி தான் எப்படியோ ஏமாற்றிட்டாங்க. சரி விடு, அதோட ஆயுட்காலம்னு 20 வருஷம்தான். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க.